கபால மோட்சம் கொடுத்துறாதீங்க மேடம். உள்ள இருக்கிற மூளையால யோசிச்சு உங்களுக்கு எவ்வளவு ஐடியா கொடுத்திருப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். ரகுவ கொண்டது யாருன்னு எனக்கு இப்பவே தெரியணும். ஐயோ மேடம், மேடம் அதுக்காக ஸ்ட்ரெயிட்டா அவங்கிட்டயே என்ன அனுப்பி அதை கேட்டுட்டு வர சொல்றீங்களா மேடம்? நீங்க கொலைகேஸ்ல மாட்டிக்காதீங்க மேடம். விளையாடாதீங்க கருணாகரன். ஐ அம் வெரி சீரியஸ். உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டானு எதுக்கு போய் சொன்னீங்க? ஐயோ ஐயோ, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். நீங்க தான் ரகுவை ஏற்காடுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. அவன் ஏற்காடுல இருந்துதான் என்னமோ ஒரு வேலை பண்ணிருக்கான். உங்களுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் போயிருக்கு. உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு உள்குத்த பிரச்சனையில நீங்க அவனை கொன்னு புதைச்சிருக்கீங்க. அவன் பணத்தை எல்லாம் நீங்க தானே வச்சிருக்கீங்க. கரெக்டா சொல்றேனா? ஐயோ, என்ன மேடம் இப்படி இல்ல அவாண்டமா அநியாயமா பேசுறீங்களே. உங்களுக்கு உதவி பண்ண வந்ததுக்கு என்ன கொலை கேஸ்ல மாட்டி விட்டுருவீங்க போல இருக்க மேடம். இதெல்லாம் நியாயமா? உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டுறீங்களா? போலீஸ் என்ன உங்க பக்கத்துல வரல கருணாகரன். உங்க மேல மட்டும் சந்தேகம் வந்துச்சு, உங்களை புடிச்சு கொடுக்கிற முதல் ஆள் நானாதான் இருப்பேன். அப்படிலாம் புடிச்சு கொடுக்க முடியாது மேடம். அப்படி பண்ணா நீங்க தான் மாட்டிப்பீங்க. பழிய தூக்கி என் மேல நீங்களே போட்டுருவீங்க போல இருக்க மேடம். போலீஸ் என் பக்கம் வந்தா பிரச்சனை யூ டர்ன் போட்டு உங்க பக்கத்துல தான் வரும். மேடம், நீங்க தானே அவனை கூட்டிட்டு போக சொன்னீங்க. அவனுக்கும் எனக்கும் அதுக்கு முன்னால வரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். ரகுன்னு ஒருத்தன் என் பொறுப்புல வந்தது உங்களால தானே மேடம். நீங்க தான் அவனை காப்பாத்தணும்னு நினைச்சீங்க. எனக்கு இந்த கோவா காஸ்டியூம் எல்லாம் மாத்தி கடத்திட்டு வர சொன்னது யாரு? நீங்க தானே. ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்தா வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுக்கோன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண சொன்னீங்க. நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சதுக்கு நீங்க கொலைப்பழிய தூக்கி என் மேலயா மேடம் போடுவீங்க? அந்த ரகுவை வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் மேடம். நான் பெத்தது ஒண்ணு இருக்கே, அது வேற. ரகு என் வீட்டுல இருந்தது அரவிந்த் சார் கிட்ட உளறி வச்சிருக்கான் மேடம். உங்களுக்காக நான் ஊரையே சமாளிச்சுட்டு தெரியறதுக்கு நீங்கெல்லாம் நல்லவங்களா ஆயிடுவீங்க. நான் கெட்டவனா ஆகணுமா? பக்கம் பக்கமா நீங்க பேசினாலும் நான் ஏமாற மாட்டேன் கருணாகரன். உண்மையை சொல்லுங்க மேடம். நான் இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே உண்மைதான் மேடம். அதை தவிர எனக்கு வேற எந்த உண்மையும் தெரியாது மேடம். அதுவும் அந்த ரகுவை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது மேடம். தெரியவே தெரியாது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ரகு இன்னும் அப்படியே உத்தம புத்திரனா? ஆனந்தி மாதிரி 1000 பேருக்கிட்ட பிரச்சனையை இழுத்து வச்சிருந்த அயோக்கிய பையன். அதுல எவ தேடி வந்து எவ அவனை கொன்னாலோ, இல்ல ஆனந்திக்காக அன்புவே கொன்னுட்டானோ என்னமோ, யாருக்கு மேடம் தெரியும்? எனக்கு ரகுவுக்கும் சம்மந்தம் இல்ல, சம்மந்தம் இல்ல, சம்மந்தம் இல்ல மேடம். உண்மை மட்டும் வெளியே வரட்டும். பொண்ணுக்கு இருக்கு உங்களுக்கு. போலீஸ கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு. ஆனா இத சமாளிக்கிறது பெருங்கஷ்டமா இருக்கு. இவங்க அம்மா சத்தியவதியை விட மோசமா கேள்வி கேக்குது. இன்னும் யாரையெல்லாம் சமாளிக்க போறியோ தெரியலையே கருணாகரா. ஐயோ, ரகுவ வேற நோண்டி எடுத்துட்டானுங்களே. ஐயோ, அந்த ஆளு நைட்டு குடிச்சிட்டு போதையில பேசிட்டான். கடைசி வரைக்கும் கெத்த மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக கம்பெனில எல்லாரும் முன்னாடியும் சவடாலா பேசிட்டான் ஆனந்தி. மற்றபடி அவங்ககிட்ட எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லங்க, கருணாகர சார் அவ்வளவு உறுதியா டேபிளுக்கு வாங்க காட்டுறேன்னு சொன்னார்ல. அப்படின்னா நிச்சயமா அவர் டேபிள்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படியா சொல்ற? ஆமாங்க, என் மனசுக்குள்ள அப்படிதான் தோணுது. நேத்து நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இல்லனா இம்புட்டு தைரியமா பேச மாட்டாரு. அவர் டேபிள்ல என்னமோ இருக்குதுங்க. ஏங்க, என்னாச்சு? அன்பு கிட்ட பேசுனீங்களா? பேசுறேன் ஜெயந்தி. ஒன்னும் இல்ல, மகேஷ் சார் போய் ஸ்டேஷன்ல இருந்து அன்பு ஆனந்தியை கூட்டிட்டு வந்துட்டாராம். 2 பேரும் வீட்டுக்கு தான் போயிருக்காங்களாம். அப்ப அன்பு ஆனந்தியும் வேலைக்கு வர மாட்டாங்களா? எப்படி வருவாங்க? என்ன கேக்குற நீ? ஸ்டேஷன்ல அந்த கமிஷனர் கொஞ்சம் ஓவரா தான் பேசியிருக்கான். கொலைப்பழிய அன்பு மேல போடணும்னு டார்கெட் பண்ணி பேசின மாதிரி தான் இருக்குன்னு அன்புவே சொல்றான். அவங்களே பாவம் டென்ஷன்ல இருக்காங்க. ச்சே, ஏன் தான் அவங்களுக்கு மட்டும் இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வருதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணு ஜெயந்தி,
ஜெயந்திக்கா, இந்த ரகு இப்படி போவான்னு நல்லா எதிர்பார்க்கவே இல்ல. யார் செஞ்சிருப்பாங்க இத? யாருக்கு தெரியும்? அவன் எங்கெல்லாம் அவன் வேலையை காட்டியிருந்தானோ எவனோ ஒருத்தன் நேரம் பார்த்து முடிச்சு விட்டான். எவன் செஞ்சான்னு தெரியாம இப்ப பழைய அன்பன மேல எல்லாம் போட பாக்குறாங்க. போலீஸ் ரிப்போர்ட் படி பார்த்தா நாமெல்லாம் ஏற்காடு போனப்பவே ரகுவை காலி பண்ணிட்டாங்கன்னு மகேஷ் சார் சொல்றாரு. ஐயோ, அது இன்னும் அன்புக்கு எதிராக தானே திரும்பும். எதுவோ எங்கேயோ திரும்பட்டோம். அன்பு ரகுவை எதுவும் செய்யல. ஆதாரம் இல்லாம அன்பு யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. மகேஷ் சார் சும்மா விட்டுற மாட்டாரு. ஏங்க, உங்க போன் தான் அடிக்குது. ம், சரி நான் பாக்குறேன், நீங்க வேலையை பாருங்க. ஜெயந்திக்கா, அப்படி இதுல என்னதான் எழுதி இருக்குது? ஏய், நீ முதல்ல நூல் கோக்குறத விட்டுட்டு தைக்கிற வழியை பாரு, அப்புறம் இதை தெரிஞ்சுக்கோ. மாப்பிள்ள கூப்பிடுறான். மாப்பிள்ள மாப்பிள டேய், இப்பதான் நான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள கால் பண்ணிருக்க. இவரு மாப்பிள ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இப்பதான் நானும் ஆனந்தியும் பேசணும். முத்தண்ணன், நீங்க ஒரு உதவி செய்யணும். சொல்லு ஆனந்தி. மாப்பிள, அந்த கருணாகரன் காலையில பேசினதெல்லாம் கேட்டல்ல? ஆமா கேட்டேன். ஏதோ ஒரு ப்ரூஃப் இல்லாம அந்த ஆள் அப்படிலாம் பேச மாட்டான்னு ஆனந்தி சொல்றா. அதனால கருணாகரன் சீட்ல இல்லாதப்போ அந்த ஆள் டேபிளை நீ செக் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கிடைக்கும்னு தோணுதுண்ணே. நீங்க அவருக்கு தெரியாம பாருங்களேன். அவ்வளவுதானே, இப்பவே போய் பாக்குறேன். காலையில வந்ததுல இருந்தே அந்த ஆளு சீட்ல பார்க்கவே இல்ல. எங்க போனானே தெரியல. அவர் வரதுக்குள்ளே போய் பாத்துறேன். அண்ணே, கவனம். நமக்கு அவர் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சா, அவர் சொன்ன ஆதாரத்தை எடுக்க முயற்சி பண்றோம்னு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டாரு. கருணாக எப்படி படம் எடுத்து ஆடுன்னு எனக்கு தெரியாதாம்மா. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி மாப்பிள, பார்த்துட்டு நீ கால் பண்ணு, நான் வைக்கிறேன். ஓகேடா. எனக்கு என்னமோ அந்த கருணாகரன் நிச்சயமா மாட்டுவாருன்னு தோணுதுங்க.